ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்குறது வைத்தீஸ்வரன் கோயில். ஏன்னா கும்பகோணத்துலேருந்து 27 கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில். மிகவும் பழமையான கோயில். இதனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, பாருங்கள், வைத்தீஸ்வரன் கோயில் என்பது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இது சிவன் வைத்தியநாதன் அல்லது வைத்தீஸ்வரன் என்று போற்றப்படுகிறார். அதாவது குணப்படுத்தும் கடவுள் என்று பொருள். மேலும் வைத்தீஸ்வரனை பிரார்த்தனை செய்வது நோய்களை குணப்படுத்தும் என்று பலரால் நம்பப்படுகிறது. அதாவது வைத்தீஸ்வரன் என்பது வைத்தியம், மருந்து. இது தீர்த்த குளம். இதோட குளத்தை பற்றி பிறகு சொல்கிறேன் நான். பாருங்க, வைத்தியநாதன் மருத்துவர் சொன்னேன் இல்லையா. வைத்தீஸ்வரன், ஈஸ்வரன் கடவுள், மருத்துவ கடவுள் உருவான தமிழுடைய பேர் தான் அது. அதாவது இந்த கோயில் உள்ள இந்த குளம் பார்த்திங்கன்னா, சித்தாமிர்த தீர்த்தம் மிகவும் புனிதமான குளமாகும். இங்கு குளித்து வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்று பக்தர்கள் இன்றளவும் நம்பப்படுகிறார்கள். அந்த குளம் கொஞ்சம் இப்போல்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லை. அதை வீடியோ எடுக்கும் போது கூட அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொல்லிட்டு வந்த மாதிரி க்ளீன் பண்ண சொல்லுங்கள், மாரி அங்கே போய் குளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. பாவங்கள் நீக்கும் குளமாக இருக்குது. கடைசியில் பார்த்தா பாவத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ அதை பாருங்கள். 69 நாயன்மார்கள் மிக அழகாக இருக்கும். நூற்றுக்கணக்கான கருங்கலான தூண்கள். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்று 274 சிவத்தலங்களில் 16வது தலமாகும். இது மொத்தம் உங்களுக்கு தெரியும் 274 சிவத்தலம் இருக்குது. அதில் 16வது தலம் தான் இது. அது இல்லாமல் 5 கோபுரங்களும் இதில் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பார்த்தா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக நோய்கள் குணமாக்கும். எந்த நோயாக இருந்தாலும் சரி. இதுக்கு காலையில் நடை திறக்கிறது 6லேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடையை சாத்திடுவாங்க. பிறகு மாலை 4லேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் அது. பாருங்கள், அப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதாவது இது எப்படி நோய் குணமாக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, நோய்களை குணப்படுத்தும் மருந்தாகவும் இங்கே வந்தால் குணமாக நம்புகிறாங்க. அதே மாதிரி அங்காரகன் செவ்வாய் தொழுநோயிலிருந்து குணமடைந்த தலமாகவும் பயன்படுகிறது. இது ராமர் லட்சுமணரும் ஜடாவிற்கு ஈமக்கிரிகனை செய்த இடம் இந்த இடம். அந்த நீங்கள் உள்ளார இருக்கு பார்த்தா தெரியும். அந்த இடம் வச்சுருப்பாங்க அங்கே. மிக பிரசித்தி பெற்றது. இன்னொன்று இங்கே திருமண நாள், இந்த திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது எல்லாமே தனி இடம் இருக்குது. அதுக்கு நம்ம பைசா கட்டிக்கிட்டோம்னா அது இங்கே ஒரு இடம் இருக்குது. மிகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், இருந்து பாருங்கள். யாரெல்லாம் அந்த கோயிலில் பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் இங்கே நாடி ஜோசியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸ். இது பாருங்கள், தெரியும். நன்றி, வணக்கம்.